தன் சாம்ராஜ்யத்தையே மரணப்பிடியில் விட்டுவிட்டு தப்பியோடிய ஒரு ராஜாவிற்கு காத்திருந்த தண்டனை என்ன தெரியுமா? எருசலேமின் மதில் சுவர்கள் தகர்க்கப்பட்ட அந்த நள்ளிரவு. பாபிலோனிய இராணுவம் ஆக்ரோஷமாக உள்ளே நுழைந்தபோது ராஜா சிதேக்கியா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள 2 மதில் சுவர்களுக்கும் நடுவே இருந்த தோட்டத்து வாசல் வழியாக இருட்டின் மறைவில் தன் வீரர்களுடன் அவர் தப்பியோடுகிறார். பாபிலோனிய படைவீரர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று எரிகோ அருகே வளைத்து பிடித்தனர். பிடிபட்ட சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முன்னால் கைதியாக நிறுத்தப்பட்டார். சிதேக்கியாவின் கண்களுக்கு முன்பாகவே அவர் குமாரர்கள் ஒருவர் பின் ஒருவராக கொல்லப்பட்டனர். அதன் பின் அவர் கண்கள் பிடுங்கப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு ஒரு அடிமையைப் போல பாபிலோனுக்கு இழுத்துச் செல்லப்பட்டார். எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. இறைவார்த்தையை மீறி மனித பலத்தை நம்பிய ஒரு ராஜாவின் கதை குருட்டுத்தனமான ஒரு இருளில் முடிந்தது.